இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கண்ணீர் துடைக்கும் கரமாக மாற வார்த்தை என்று அழைக்கிறது. நடக்கத்தான் கால் உதைக்க வல்ல, விதைக்கத்தான் நம்பிக்கை புதைக்க வல்ல என்று ஒரு சொல் வழக்கு இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரின் வாழ்வில் இழந்த ஒரு நம்பிக்கையை கொடுப்பது அவர்களின் கண்ணீர் துடைக்கும் கரமாக நீ மாறுகிற பொழுது, இன்றைய நற்செய்தியிலும் ஒரு தாயின் கண்ணீரை, அந்த கைம்பெண்ணின் கண்ணீரை துடைத்து ஆண்டவரின் உடனிருப்பை அங்கு புதுப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தன் வாழ்வாதாரத்துக்கு இருப்பது இது ஒன்றுதான், இது மட்டும்தான் என்பவர்களுக்கு இயேசுவின் கரிசனையும் அக்கறையும் ஆதரவும் உதவியும் தனித்தன்மை வாய்ந்தது என்பதை நற்செய்தியில் இன்று அழகாக அவர் உறுதிப்படுத்துகிறார். எனவே கண்ணீர் துடைக்கும் கரமாக மாற வார்த்தை அழைக்கிறது. கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்றைய நற்செய்தி இடம்பெறும் கைம்பெண், நைன் பட்டணத்து கைம்பெண், கணவன் இல்லாத நிலையில் தன் வாழ்வுக்கு ஆதரவாக இருந்த ஒரே மகனையும் பறிகொடுத்த துயரமான நிலை. அவரது நிலை ஒரு பெரும் மாற்றத்தை ஆண்டவரின் பார்வையில் மாற்றுகிறது. பாதுகாப்பான உலகம் நமக்கு வேண்டுமானால் அதன் ஆணிவேறு அன்பு என்பதாகத்தான் இருக்க முடியும். அந்த அன்பு கிறிஸ்துவ அன்பாக இருந்து அதிலிருந்து இரக்கம் சுரந்தால் நாம் வாழ்வாதாரத்திற்கு, நாம் வாழ்வாதாரத்துக்கும் விரத்தியங்கள் புரியுவதற்கும் நம்பிக்கையில் நடைபோடுவதற்கும் நமக்கு காரணம் இருக்கிறது. இரக்கத்தை இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளாமல் விதவை தனது ஒரே மகனை இழந்த கல்லறைக்கு தூக்கி சென்ற போது அவள் நிலைக்கு இறக்கப்பட்ட இயேசு, அவள் அவரிடம் வந்து கேட்காமலே போய் ஆண்டவர் இயேசு இறந்த பிள்ளைக்கு உயிரளித்தார். அவனை அந்த விதவை தாயிடம் கொடுத்தார். தமது அன்புக்குரியவரை இழந்த துயரத்தில் ஒருவர் மூழ்கி இருக்கும் போது இறந்தவரை நாம் உயிர்ப்பித்துக் கொடுக்க முடியாமல் போகலாம். கடவுளை தவிர நம்மளால முடியாது. ஆனால் வேறு வழிகளில் அவர் மீது நமது இரக்கத்தை காண்பிக்கலாம் அல்லவா? அவர் வீட்டுக்கு சென்று அவரை சந்திக்கலாம், ஆறுதல் வார்த்தைகள் கூறலாம். அதிகமாக பேசாமல் அவர்கள் கூட இருப்பதுவே அவருக்கு ஒரு ஆறுதல் தான். அவர் தனது துயரத்தை எடுத்து கூறுவதை கரிசனையுடன் கேட்கலாம். அவர் திரும்ப திரும்ப தனது துயரத்தை எடுத்து கூறுவதால் அதே வார்த்தையில் கூறினாலும் அதனால் அவரது மனத்துயர் சிறிது குறையும். அவருக்கு தேவையானதை அவரது அனுமதியுடன் அவருக்கு செய்து கொடுக்கலாம். இன்னைக்கெல்லாம் நம்மை சுற்றி ஒரு சுவர் கட்டி கொண்டு சுயநல வரையறையில் பிறரை பற்றி சிந்திக்காமல் பிறர் கண்ணீரை துடைக்காமலே நாம் விலகி வாழுகிறோம். அன்றைய காலகட்டத்தில் யூத சமுதாயத்தின் நலிந்திருந்த பல குழுவினரை விட கைம்பெண்களின் நிலைத்தான் மிகவும் நலிந்திருந்தது. ஒரு யூத ஆண் தன் பெண்ணாக பிறக்காததற்காக கடவுளிடம் நன்றி கூறி ஜெபிக்கும் அளவிற்கு கைம்பெண்களை இழிவாக நடத்தினார். யூத சமுதாயத்தில் பெண்களின் நிலை மதிப்பு குறைந்ததாகவே இருந்தது. அப்படி இருக்க கணவனை இழந்த கைம்பெண்ணின் நிலை எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே தான் ஆண்டவர் தேவை அறிந்து அந்த பெண்ணின் கண்ணீரை துடைப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நமது வாழ்க்கையில் பிறர் கண்ணீர் துடைக்கவே வார்த்தை அழைக்கிறது. இயேசு என்ற ஆதரவற்ற கைம்பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் இன்று அந்நிலையில் வாழும் பெண்களுக்கு நாம் கொடுக்க இயேசு இன்றைய நற்செய்தி வாயிலாக நம்மை அழைக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாய் அவரை போல நாமும் பிறர் கண்ணீரை துடைத்து பிறருக்கு மதிப்பு கொடுத்து மரியாதையும் உண்மையான அக்கறையும் வெளிப்படுத்தி வாழவே வார்த்தை அழைக்கிறது. எனவே நமது வாழ்க்கையில் ஒரு சிறு துளி நம்பிக்கை, சிறு உளி கொண்டு உயர் மலையை குடையவே எல்லாம் பயன்படுவது போல நமது வாழ்க்கையின் செயல் பல மாற்றங்களை பிறர் வாழ்விலே கொண்டு வர பிறரின் கண்ணீர் துடைக்க கடவுள் அழைக்கிறார்.
பெருசா பணத்தையோ சொத்தையோ நம்ம கொடுத்து ஒருத்தனோட வாழ்க்கையில அப்படியே உயர்த்திட முடியாது. நான் இருக்கேன்னு சொல்ற அந்த உடனிருப்பு நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியே மாற்றத்தை கொண்டு வருவது. எனவே பிறர் கண்ணீர் துடைத்து வாழ முற்படுவோம். ஜெபிப்போமா. அன்பின் இறைவா, எங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டவர் ஒரு கைம்பெண்ணின் தேவையை அறிந்து அந்த கைம்பெண்ணுக்கு உதவி செய்தது போல நாங்களும் எங்களால் முடிந்தளவுக்கு பிறர் கண்ணீர் துடைத்து ஒவ்வொருவரோடு மகிழ்ச்சியோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.